ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சௌந்தர்ய சௌமியம் யூடியூப் சேனல். இன்றைக்கி பார்க்க போகிறது சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தான். என்னன்னு நீங்கள் வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்க, ஒரு லட்டு ரெசிபி தாங்க. அந்த லட்டு என்ன இதில் செய்கிறோம், எப்படி செய்கிறோம் அப்படின்றத வீடியோக்குள்ளே பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த லட்டு என்ன லட்டு அப்படின்றத நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அவல் லட்டு தாங்க. அவல் வச்சு தான் நம்ம இந்த ஒரு லட்டு, சூப்பரான ஒரு ஹெல்த்தியான லட்டு செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அவல், வெல்லம், திராட்சை, ஏலக்காய், முந்திரி பருப்பு, நிலக்கடலை, உடச்சக்கடலை, இவ்வளோ தாங்க. சிம்பிளான இன்க்ரீடியண்ட் தான், ஆனால் வந்து சட்டுன்னு செய்யக்கூடியது. இப்போ அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் வந்து 1 கப் அளவுக்கு ரவை, அதாவது அவல் எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து 3/4 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். இப்போ அந்த வெல்லத்தை பொடிச்சிட்டு ஒரு பாத்திரத்தில் 1/4 கப் தண்ணி ஊற்றி கரையிறதுக்கு நம்ம கொதிக்க விட்டுக்கலாம். இன்னொரு அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுட்டு 1/4 கப் அளவுக்கு வேர்க்கடலை, 1/4 கப் அளவுக்கு அதாவது உடச்சக்கடலை போட்டு நம்ம வறுத்துக்கலாம். இந்த வறுத்தது வந்து முன்னாடியே நம்மளுக்கு வறுபட்டது தான். கடைகளில் விற்கும் போதே வறுத்த நம்ம இந்த பொருள் தான் வாங்குகிறோம். இருந்தாலும் கொஞ்சம் கிறிஸ்ப்னஸ்க்காக வறுத்துக்கிறோம். இப்போ அந்த நட்ஸ் வறுத்ததுலேயே நம்ம வந்து 1 கப் அளவுக்கு நம்ம அவல் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் எடுத்து நம்ம வறுத்துக்கலாம். இந்த இந்த அவுல் என்ன வகையான அவுலாக வேணால் இருக்கலாம். நம்மளுக்கு மார்க்கெட்டில் வந்து நிறைய வெரைட்டியில் கிடைக்கிது. தட்டையானது, சாஃப்டானது, சிகப்பு, அந்த மாதிரியான அவுல்லாம் கிடைக்கிது. எந்த வகையான அவுலாக இருந்தாலும் சரி. இப்போ நான் எடுத்துருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சாஃப்டான அவுல் தான் எடுத்துருக்கிறேன். இப்போ அது லேசாக வறுத்து வச்சு நம்ம அதை பாத்திரத்தில் கொட்டிட்டு அதே பேனை வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிட்டு நம்ம முந்திரி பருப்பு, திராட்சையை வந்து எப்பயுமே நம்ம வறுத்து கொட்டுவோம் இல்லையா, அதே மாதிரியான மெத்தடில் நம்ம வறுத்துக்கலாம். இந்த முந்திரி பருப்பும் திராட்சையும் எப்படி வறுக்குன்றது எல்லாருக்குமே தெரியும். ஏன்னு கேட்டிங்கன்னா, எந்த ஒரு ஸ்வீட் ரெசிபி செஞ்சாலுமே நம்ம அதை வறுக்கிறது தான். அதே மெத்தடில் நீங்கள் வறுத்துக்குங்க. இந்த திராட்சை நல்லா பலூன் மாதிரி ஊதுனதுக்கப்புறமா வறுத்து கரெக்டான பதம் அது. அதுக்கப்புறம் போச்சுன்னா கொஞ்சம் கருகிரும். அதனால் அந்த பதத்தில் எடுத்து கொட்டி வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ வெல்லம் வந்து நல்லா கரைஞ்சி கொதிச்சிருச்சு. இந்த பதம் கரெக்டான பதம். இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இது பாகு காய்ச்சணுன்ற அவசியம் கிடையாது, கொதிச்சாலே போதும். இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க அவல், இந்த நட்ஸு எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு ஓட்டிட்டு வந்துடலாம். இது எப்படி நம்ம அரைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோர்ஸாக குறன்னு இருக்கணும். ரொம்ப பவுடராக அரைக்கக்கூடாது. இந்த மெத்தடில் நீங்கள் அரைச்சி வச்சுக்கோங்க. பவுட்ரு ஆனாலும் பிரச்சனை இல்லை, ஆனால் அந்த மாதிரி குறன்னு இருந்தாக்கா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ வந்து அதே இதில் வந்து நம்ம கொட்டி வச்சுருக்க அந்த இதிலே வந்து அவலை வந்து பொடி பண்ணி வச்சுருக்கிறதுல வெள்ளைப்பாகை வந்து காய்ச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை ஃபில்ட்ரு பண்ணி ஊற்றிக்கோங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, வெள்ளத்தில் வந்து கண்டிப்பாக டஸ்ட் இருக்கும். அது எந்த காஸ்ட்லியாக வாங்கினா கூட கொஞ்சம் டஸ்ட் இல்லாமல் இருக்காது. அதனால் வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து ஊற்றிக்கலாம். இந்த வெள்ளைப்பாகை ஒரே நேரத்தில் எல்லாத்தையுமே ஊற்றிடாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிளறுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் அதிகமாகிடுச்சுனாலும் லட்டு வந்து கொஞ்சம் சொதன்னு இருக்கும். லட்டு கையில் பிடிக்க வராது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிளறிக்கங்க. இப்போ நான் வந்து எல்லாத்தையுமே ஊற்றி கிளறிட்டேன். இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கங்க. நெய்யை ஊற்றிட்டு நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பு, திராட்சையை வந்து அதையும் போட்டுக்கலாம். அதுலேயும் கொஞ்சம் நெய் இருக்கும். அதையும் நல்லா வந்து ஊற்றிட்டு நம்ம நல்லா கிளறி விட்டுட்டு லட்டு பிடிக்கிறதுக்கு தயாராக கரெக்டான பதம் வந்துடுச்சு. இப்போ இது கிளறும் போது நம்ம அடுப்பில் வைக்கணுன்ற அவசியம் கிடையாது. பாத்திரத்தை கீழே வச்சு தான் நம்ம வந்து கிளறிக்கிட்டு இருக்கோம். இதுக்கு வந்து அடுப்போட தேவை வந்து கம்மி தான். நம்மளுக்கு வறுக்கிறதுக்கு மட்டும்தான் அடுப்பு தேவை. மற்றதுக்கு எல்லாமே வந்து நம்ம அடுப்பு இல்லாமல் தான் கிளறிக்கிட்டு இருக்கோம். இப்போ நல்லா கிளறியாச்சு பாருங்கள். அந்த முந்திரி பருப்பு, திராட்சையெல்லாம் ஒட்டி நல்லா நெய்யோட வாசனையெல்லாம் சேர்ந்து நம்ம கிளறின பின்னாடி லாஸ்ட்டாக வந்து நம்ம ஏலக்காயை வந்து நான் பொடிக்கலை, நசுக்கிட்டு போட்டிருக்கேன். இந்த நசுக்கிட்டு போடும்போது நம்ம லட்டு சாப்பிடும்போது அந்த ஏலக்காயோட தோல், அந்த விதை எல்லாமே நம்ம சாப்பிடும்போது ஃப்ளேவர் ரொம்பவே அருமையாக இருக்கும், சூப்பராக இருக்கும். அதனால தான் நம்ம வந்து ஏலக்காயை லாஸ்ட்டாக போடுறோம். இப்போ இதில் இன்னும் கொஞ்சம் அதிகமாக வந்து நறுமணம் அப்படின்னு கொடுக்கணுன்னு பார்த்தீங்கன்னா, பச்சை கற்பூரம். உங்கள் வீட்டில் பச்சை கற்பூரம் இருந்ததுன்னா ஒரு துளியூண்டு, ரொம்ப போடக்கூடாது, ஒரு துளியூண்டு போட்டு நீங்கள் இறக்குங்களேன். அதோட வாசனையே வந்து தெய்வீகத்தனமாக இருக்கும். இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஏலக்காயிலே அந்த தெய்வீகத்தன்மை வாசனை நல்லா வரும். இப்போ வந்து கையில் கொஞ்சமாக நெய் தடவிக்கிட்டு இந்த மாதிரி உருண்டைகளாக பிடிச்சிங்கன்னா நம்ம குழந்தைங்களுக்கு சூப்பரான ஹெல்த்தியான அவல் லட்டு ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு ஹெல்த்தியாக ஒரு லட்டு செய்யணுன்னாக்க இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். இந்த பொருட்களை எல்லாமே நம்ம
எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டோன்னா சட்டுன்னு செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான் இது. குழந்தைங்க கேட்ட உடனே வந்து ஒரு ஸ்வீட் ரெசிபி செஞ்சு கொடுத்துடலாம். இந்த மாதிரியான இந்த லட்டு, இந்த அவல் லட்டை வந்து நான் செஞ்ச அளவுகளோ பார்த்துருக்கீங்க. இந்த அளவுகளோடு நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்ட்டு கமெண்ட் பண்ணி கண்டிப்பாக சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.